நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு இந்த போக்குவரத்து துறை ஒரு புத்துணர்வு பெற்று இன்றைக்கு மறுமலர்ச்சி பெற்று மீண்டும் சீரான நிலைக்கு வந்து கொண்டிருப்பதனுடைய காட்சிதான் இந்த புதிய பேருந்துகள் எல்லாம். கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதும் 3500 பேருந்துகள் பழைய வழித்தடங்களில் இயங்கிக் கொண்டிருந்த பழைய பேருந்துகளை மாற்றி புதிதாக இயங்குகின்ற இந்த ஒரு நல்ல சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அதில் நம்முடைய மதுரை போக்குவரத்து அரசு போக்குவரத்து கழகத்தில் ஏற்கனவே 634 பேருந்துகள் இயக்கப்பட்டு இன்றைக்கு இந்த புதிய பேருந்துகள் பயன்பாட்டிற்கு வர இருக்கிறது. அதேபோல கர்ண அடிப்படையில் கடந்த காலங்களில் பணி வழங்கப்படாத இந்த சூழலை மாற்றி பணி வழங்க வேண்டும் என்று நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டதன் அடிப்படையில் இதுவரை தமிழ்நாடு முழுவதும் 1024 பேருக்கு பணியாணை வழங்கப்பட்டிருக்கிறது. அதில் நம்முடைய மதுரையில் மாத்திரம் இதுவரை 103 பேருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு கிட்டத்தட்ட 60 பேருக்கு பணியாணை வழங்க இருக்கிறோம். இப்படி இந்த துறையிலே நடைபெறாமல் இருந்த காரியங்களை எல்லாம் இன்றைக்கு நடத்தி காட்டி இந்த துறையை மீண்டும் ஒரு நல்ல நிலைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவில் சிறந்த போக்குவரத்து கழகம் என்ற ஒரு பட்டியலை தயாரித்து அதற்கான விருதுகளை வழங்குகின்ற நிகழ்ச்சி சமீபத்தில் டெல்லியில் நடைபெற்றது. அப்படி வழங்கிய நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டில் இருக்கின்ற நம்முடைய அரசு போக்குவரத்து கழகங்களின் சார்பாக மாத்திரம் 19 விருதுகளை பெற்றிருக்கின்றோம். இந்த 19 விருதுகள் என்பது இந்தியாவில் வழங்கிய ஒட்டுமொத்த விருதுகளில் 70% விருதுகளாகும். எனவே இந்தியாவிலேயே மிக சிறந்த போக்குவரத்து நிறுவனம் நம்முடைய நிறுவனம் என்பதுதான் மீண்டும் மீண்டும் நிறுவனமாகிக் கொண்டிருக்கிறது. கடந்த ஒரு 3 மாதங்களுக்கு முன்பாக பல்வேறு மாநிலங்களுடைய போக்குவரத்துறை அமைச்சர்களுக்கான ஒரு கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது. ஒன்றிய போக்குவரத்துறை அமைச்சர் மாண்புமிகு நிதின் கட்கரி அவர்கள் தலைமையில் அந்த கூட்டத்தில் அவர் பேசும்போது கூட மிக வெளிப்படையாக சொன்னார், தமிழ்நாட்டில் இயக்குவது போன்ற பேருந்துகளை இந்தியா முழுவதும் இயக்க வேண்டும். மிக சிறப்பான முறையில் எல்லா இடங்களுக்குமான சேவையும் வழங்குகிறார்கள், அதை சிறப்பாகவும் வழங்குகிறார்கள் என்று குறிப்பிட்டார்கள். அந்த அளவிற்கு இன்றைக்கு இந்தியாவில் ஒரு சிறந்த போக்குவரத்து நிறுவனமாக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய தலைமையிலே நம்முடைய அரசு போக்குவரத்து கழகம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதில் குறிப்பாக பணியாற்றுகின்ற அத்தனை பேரும் மேலாண் இயக்குநர்கள் தொடங்கி கிளை மேலாளர்கள் வரை, அதேபோல நடத்துனர் ஓட்டுநர் துவங்கி தொழில்நுட்ப பணியாளர் வரை அனைவரும் தன்னிடம் வராமல் பணியாற்றுகின்ற காரணத்தினால்தான் தமிழ்நாட்டில் இத்தகைய சேவையை நாம் வழங்க முடிகிறது. மிக குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் விழாக்காலங்களில் இந்த பேருந்துகளை இயக்குவது என்பது ஒரு மிகப்பெரிய சோதனைக்கான நிகழ்ச்சி போலதான் ஒவ்வொரு ஆண்டும் அமையும். ஆனால் கடந்த 4 ஆண்டுகளாக தீபாவளியாகட்டும் பொங்கலாகட்டும் எல்லா நேரங்களிலும் நம்முடைய துறையிலே பணியாற்றுவர்களுடைய ஒத்துழைப்போடு எந்த பிரச்சனையும் இல்லாமல் மக்கள் தங்கள் சொந்த ஊருக்கு சென்று தங்கள் விழாவை தங்கள் குடும்பத்தாரோடு கொண்டாடக்கூடிய ஒரு நிலை நிலவிக் கொண்டிருக்கிறது. இன்னும் அதை தாண்டி சொல்ல வேண்டும் என்றால் இந்த கடந்த ஓராண்டிலிருந்து தீபாவளி பொங்கல் மாத்திரமல்ல ஒவ்வொரு மாதத்திலும் ஏதாவது வகையில் 2 நாட்கள் 3 நாட்கள் தொடர் விடுமுறை வருகின்ற நேரத்திலெல்லாம் பெருமளவிலே மக்களுடைய பயணம் இன்றைக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த நேரங்களிலும் அதற்கான சேவையை மிக சிறப்பான அளவிலே நம்முடைய போக்குவரத்து கழகங்கள் தான் வழங்கி வருகிறது. எனவே அந்த வகையில் இன்றைக்கு அந்த சேவை இன்னும் மேம்படக்கூடிய வகையில் இந்த புதிய பேருந்துகள் பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது. இப்பொழுதெல்லாம் இந்த மதுரையிலிருந்து நாம் சென்னை செல்கிறோம் என்றால் செல்கின்ற வழித்தடங்கள் எல்லாம் அந்த புறநகர் பேருந்துகள் மஞ்சள் நிற பேருந்துகளை தான் முழுமையாக சாலையிலே பார்க்கக்கூடிய அந்த காட்சி நிலவிக் கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு 3 மாதம் 4 மாதத்தில் இன்னும் பெருமளவில் நம்முடைய மாண்புமிகு முதல்வர்கள் வழங்குகின்ற அந்த புதிய பேருந்துகள் பயன்பாட்டிற்கு வருகின்ற போது கிட்டத்தட்ட 60% அளவிற்கு புதிய பேருந்துகள் பயன்பாட்டிற்கு வரக்கூடிய நல்ல நிலை இருக்கிறது. அதேபோல மின்சார பேருந்துகளை இயக்குவதற்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். வருகின்ற ஜூன் மாதத்திலே சென்னையிலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொடியசைக்க இருக்கிறார்கள். அதற்கு பிறகு ஒரு 2 மாதங்கள் கழித்து மதுரையிலும் அந்த பேருந்துகள் பயன்பாட்டிற்கு வரும். ஏற்கனவே தாழ்நில பேருந்துகள் இங்கே பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது. இப்படி புதிய யுத்திகளை புதிய மாற்றங்களை இன்றைக்கு நம்முடைய போக்குவரத்து கழகம் கண்டுகொண்டிருக்கின்ற வேளையில் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உங்களை எல்லாம் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைந்து விழாவிலே கலந்து கொண்டிருக்கின்ற அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.